செலவுக்கு 40,000 தேவைப்படுது. இன்னைக்குள்ள ஏற்பாடு பண்ணாதான் ஆபரேஷனே நடக்கும். நீ கடனா வாங்கின 5,000 கொடுத்தனா மீதி பணத்துக்கு நான் இங்கே ஏற்பாடு பண்ணிப்பேன்டா. மொத்த பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன், வா. எப்போ வந்தாலும் இந்த பணம் கிடைக்கும்டா. நகை அடமானம் வைக்கணும். உள்ள போங்க. வேண்டானே, சொல்றது கேளு, உனக்கு நல்லதான் சொல்லுவேன். ஏய் யாரா? எங்கடா போறீங்க? நகை அடமானம் வைக்கிறதுக்காக வந்தோம். சரி சரி போங்க போங்க. நான் தான் பாண்டியன், ஏகப்பட்ட பிசினஸ் பண்றான். நான் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கேன், ஆனா எவன்ட்டையும் அடகு வச்சது இல்ல, அதான் தெரியல. என்ன வேணும்? எவ்வளவு வேணும்? 40,000. 40,000? எத்தனை பவுனு? என்ன 40,000 பணம் கேக்குற? எத்தனை பவுன்? அவன் மூஞ்சிய பாக்குற? என்னோடது இல்லண்ணே. உன்னோடது இல்லையா? அப்ப திருட்டுனாயா? இவன் லவோடதுண்ணே. என்ன ஓன் லவர் தான்? ஏய் யாரோட லவரா? யாரா லவ் பண்றது? நான் தான் சார். என் லவரோட செயின் அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு, அதான் வந்தோம். அப்படியா? செயினுங்க அவர்கிட்ட இருக்கு சார். உன் லவர் என்ன பண்ணுது? இதே காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கு சார். அப்படியா? ஏன் லவர் அதே காலேஜில் தான் படிக்குது. ஏய் பணத்தை கொடுத்து அனுப்புடா. சரிண்ணே. ஏன்டா ஏன் லவருதுன்னு சொன்ன? எப்படிதான் சமாளிக்கிறது? ஹலோ, நான் வீட்டுல இல்ல, வெளில இருக்கேன். நான் வீட்டுல இல்ல, வெளில இருக்கேன்ற, இங்க வரேன்ற. என்னடா அது 2 நாள் வீட்டுல இல்லன்னா வீட வீடாவா வச்சிருக்க? என்னமா இது பகல்ல இப்படி கதவை திறந்து போட்டு வச்சிருக்க? நீ பேப்பரே படிக்கிறது இல்லையா? அங்கங்க திருடம் பூந்து விட்டுருக்கானுங்க. என்னைய விட பெரிய திருடம் வர முடியுமா? நீங்க கடனை சாப்பிடுங்க. என்ன தேடிதான் யாரும் வந்திருக்காங்க. என்ன கேட்டா இல்லன்னு சொல்லிருமா? சத்யா வீட்டுல இல்ல. அம்மா கிருஷ்ணவேணி, நான் கிருஷ்ண வந்திருக்கம்மா. அண்ணா நீங்களா அண்ணா? உள்ள வாங்க. பாயா கல்ல சாப்பிடு. ஐயோ வேணாம், நான் டயட்ல இருக்கேன். பிறந்ததுல இருந்தே டயட்டா? என்னய்யா பட்ட பகல்ல கதவெல்லாம் அடிச்சிட்டு வீட்டுல உட்காந்துருக்க? புள்ளன்னு ஒண்ணு பெற்றிருக்கேன்ல, அதனாலதான். உருப்படியா ஒரு வேலைக்கு போனா போக மாட்டேன்னு ஊர் பூரா கடனை வாங்கி சுத்துறான். உன் பையன் படிச்செல்லாம் பாஸ் பண்ணிருக்க மாட்டான், கண்டிப்பா பிட் அடிச்சுதான் பாஸ் பண்ணிருப்பான். இல்லன்னா இன்டர்வியூக்கு போனோம்னா கேள்வி கேட்பானுங்கல்ல, அதுக்கு பயந்துகிட்டு சுய தொழில் செய்யற அது இதுன்னு சொல்லிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. உள்ளதான் இருந்தானா? என்ன? அது ஒண்ணு இல்ல, நீ வேலைக்கு போலாமேன்னு அப்பா சொன்னாரு, அதான். அது அவரு சொன்னாரு, நீங்க என்ன சொன்னீங்க? நீ பிட் அடிச்சுதான் பாஸ் பண்ணிருப்பேன்னு தப்பா சொல்லிட்டேன். பிட் அடிக்கிறது அவ்வளவு ஈஸியா போச்சா? அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா? 1 வருஷமா தொடாத புத்தகத்தை ஒரே நாள் ராத்திரியில எடுத்து விடிய விடிய கண்ணு முழிச்சு வந்த கேள்வி எது, வராத கேள்வி எது, வரப்போற கேள்வி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சின்ன சின்னதா எழுதி அதை உடம்பு பூரா அங்கங்க எடுத்து சொருகி அந்த உடம்பு பூரா எங்கெங்க பிட்ட வச்சிருக்கோம்னா அதுக்கு ஒரு மேப்பை போட்டு அந்த மேப்பை எடுத்துக்கிட்டு பரிச்சை காலுக்குள்ள போனா அங்க இந்த மாதிரி ஒரு வாத்தியார் வந்து நிப்பாரு. அந்த வாத்தியார சமாளிச்சு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை சமாளிச்சு இதை சமாளிச்சு அதை சமாளிச்சு உட்கார்ந்தா அந்த நேரம் பார்த்து பிளைங் ஸ்குவாட் வருவான். அவன் புடிச்சானா லைஃபே போயிடும். அவனை சமாளிச்சா அதுக்குள்ள பின்னாடி ஒருத்தன் முது வச்சிருக்கான். அவனுக்கு என்ன வேணும்னு அவனை பார்க்காமே தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கும் பிட்ட காமிச்சு நம்மளும் பாஸ் ஆகி அவனையும் சேர்த்து பாஸ் ஆக்கி நீங்க எல்லாம் படிச்சு வாங்கின 400 மார்க்க நாங்க பிட் அடிச்சு வாங்குறதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா? என்னம்மா நான் சொல்றது? ஐயோ, வீட்டுல படிச்சுட்டு பரிச்சைகால போய் வாந்தி எடுக்கிற உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து தெரிய போகுது பிட் அடிக்கிறதோட மகிமை? போனா ஹலோ, செயின பத்தற போற? நான் சத்தியமூர்த்தி அப்பா பேசுறேமா. தம்பி வெளில போயிருக்காமா. யாரை ஏமாத்த போயிருக்கா? ஃப்ராடு ஃப்ராடுகிறான்னு சொல்லாதமா.
தம்பி ரொம்ப தங்கமான பையன், கிழிச்ச கூட தாண்ட மாட்டான். எப்படியும் திருப்பி கொடுத்துருவான். தம்பி வந்து போன் பண்ண சொல்றேன், போன வச்சிருமா. எப்படியா? உனக்கு புதுசு, எனக்கு பழகி போயிடுச்சு. ஏன் தம்பி, இது உனக்கே நல்லா இருக்கா? ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு ஏன் இப்படி தகுதி திருத்தம் பண்ணிட்டு திர்ற? இந்தியாவே தகுடு தத்தம் பண்ணுது. உலக வங்கியில இந்தியாவுக்கு எத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு தெரியுமா? எங்க பேங்க்ல வாங்கியிருந்தா தானே எனக்கு தெரியும். 34,6322 கோடி ரூபாய் கடன் இருக்கு. இந்தியாவுல இருக்க ஒவ்வொரு குடிமகன் பேர்லயும் 30,000 ரூபாய் கடன் இருக்கு. நீங்க பேங்க் மேனேஜர் தானே, உங்க பேர்லயும் 30,000 ரூபாய் கடன் இருக்கு தெரியுமா? இவரு கடன் சொல்லி ஒரு டீ கூட குடிக்க மாட்டாரு, இவர் பேர்லயும் 30,000 ரூபாய் கடன் இருக்கு. இவ்வளவு ஏன், அம்பானி குடும்பத்துல லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அவங்க குடும்பத்திலயும் ஒவ்வொருத்தர் பேர்லயும் இந்தியா 30,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கு. சோ இந்தியாவுல கடன் இல்லாத ஆளே இல்ல. இப்ப சொல்லுங்க, ஏன் அனுமதி இல்லாம இந்தியா என் பேர்ல 30,000 ரூபாய் கடன் வாங்கலாம்? எனக்காக நான் கடன் கேட்டு வந்தா ஏதோ யோக்கிய சிகாமணி போன் பண்ணி சொல்லுச்சுன்னு கடன் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. அது சரி, கடன் வாங்குறது என்ன லேசுப்பட்ட காரியமா? கடன் வாங்குறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? பேசினா பிட்டு ரேஞ்சுக்கு போவோம். நான் கொண்டு வரேன். சாமி மலை போயிருந்தேன். அப்படியே நம்ம குடும்ப ஜோசியரை போய் பார்த்தேன். இன்னும் 2 மாசத்துல எனக்கு 30 வயசு ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ரெட்டப்பட வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாதா? எப்படியோ செல்வியோட படிப்பு இன்னொரு 3 மாசத்துல முடிய போகுது. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்தேன். எப்ப இருந்தாலும் செல்வி கழுத்துல நான் தானே தாலி கட்ட போறேன், இல்ல செல்வி? ஆமா, உன் செயின் கேக்குறல, சொல்லு. செயின் எங்க? அது வந்து பீரோல இருக்கு. பீரோல எதுக்கு வச்சிருக்க? போய் செயின் எடுத்து போடு. சொல்றா. அப்படியா? உடனே வரேன். போய் செயின் எடுத்து போடு. இத பாருங்க அத்தை, வர மாசத்துல எனக்கும் செல்விக்கும் கல்யாணம். அதுக்குள்ள கல்யாணம்? நான் முடிவு பண்ணிட்டேன். ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வரேன். அம்மா, போன் அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, எப்ப தான் டிவி பார்த்துட்டே இருப்பியா? அட்டெண்ட் பண்ணல. ஹலோ ராதா, நான் செல்வியோட அம்மா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு முன்னாடியே தெரியுமா? இப்படியாவது நீதாம்மா எங்களை காப்பாத்தணும். நீங்க செல்வியை கூட்டிட்டு வந்துடுங்க. வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு சென்னையில இன்னொரு மகன் இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. சரிம்மா, இன்னைக்கே சென்னை கிளம்பி வந்துடுறோம். இன்னும் 3 மாசத்துல என் படிப்பு முடிஞ்சிடுமா? உன் படிப்புக்காக தானே இத்தனை நாள் பொறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தா. உன் படிப்பை விட உன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். எதுவும் பேசாத, கிளம்பு. என்ன வெக்கமா இருக்கா உனக்கு? என்னவே அடிச்சுட்டு போறானே. அலையில கண்மூழிக்கா இந்த கடன் கொடுத்தவன் துரத்துறான். அலையில கண்மூழிக்கா இந்த கடன் கொடுத்தவன் துரத்துறான். இங்கொருத்த என்ன நாளா பக்கமும் என்ன நானும் செய்வேன். இந்த பூமிக்குள்ள நான் ஒளியவா இல்ல காத்துக்குள்ளதான் கரையவா? நான் அம்மாவோட கருவறைக்குள்ள ஒளிக்கவா? நான் அம்மாவோட கருவறைக்குள்ள ஒளி
தொட்டு எப்ப ஒரு வாட்டுங்க போறேன் நான் எப்ப நிம்மதியா தூங்க போறேன் எப்ப ஒரு வாட்டுங்க போறேன் நான் எப்ப நிம்மதியா தூங்க போறேன் நான் எப்ப நிம்மதியா தூங்க போறேன் நான் எப்ப நிம்மதியா தூங்க ஏய் டைம் ஆச்சுப்பா 10 மணி மேல ஆகுது கிளம்பு கிளம்பு கிளம்புப்பா அண்ணே இது குணசேகரன் 5000 ரூபாய் இது வந்து கணேசன் இது வந்து 85ல இருக்குண்ணே பேரு சத்யமூர்த்தி என்னடா இது செல்வி செயின்ல இது எப்படி இங்க வந்துச்சு வந்து கேட்கல அண்ணே லவ்வர் செயின் ஒருத்தர் கொடுத்தான்ல நீங்க கூட கொடுக்க சொன்னீங்க செல்வி லவ் பண்றாளா